ஹலோ காய்ஸ், காடுகள்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு தோன்றது பச்சை பசேல்னு மரங்களும் இயற்கை வளமும் சூழ்ந்திருக்கிற இடம் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய விலங்குகள் வாழ்கிற இடமும் கூட. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி காடுகளில் இயற்கையும் விலங்குகள் மட்டும் இல்லை, பல மர்மங்களும் அதிசயங்களும் சூழ்ந்திருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நடக்கிற மரத்தில் இருந்து கொதிக்கிற நதி வர தனக்குள்ள பல அதிசயங்கள் அற்புதம் நிறைஞ்சு வச்சிருக்கிற ஒரு காட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். த லங்ஸ் ஆஃப் த பிளானட் அப்படின்னு சொல்லப்படுற அமேசான் காட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அமேசான் காட்டில் மரங்கள்லாம் எப்படி நடக்குது? ஏன் இந்த அமேசான் காட்டில் இருக்கிற நதி கொதிக்குது? அமேசான் காட்டில் வேம்பயர் மீன் இருக்கா? இது மாதிரி அமேசான் காட்டில் இருக்கிற அதிசயங்களும் மர்மங்களும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். வெல்கம் டு த வீடியோ மிஸ்ட்ரி அண்ட் மிராக்கிள்ஸ் இன் அமேசான் ஃபாரஸ்ட். அமேசான் மலைக்காடுகள் இயற்கையின் தீர்க்க முடியாத மர்மங்களும் அதிசயங்களும் கலந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய காடு. மில்லியன் சதுர மைல் பரப்பளவில் பறந்து விரிஞ்சுக்கிற இதுதான் உலகின் மிகப்பெரிய மலைக்காடுன்னு சொல்கிறாங்க. தென் அமெரிக்காவில் இருக்கிற இந்த அமேசான் மலைக்காடுகள் பிரேசில், பொலிவியா, பெரு, கொலம்பியா, வெனிசுலா, கயானா, சுரினாம், பிரெஞ்சு அப்படின்னு 8 நாடுகளில் நீண்டிருக்கு. அமேசான் காடு தான் உலகத்திலே மிகப்பெரிய காடு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏராளமான மூலிகைகள் கிடைக்கும் அப்படின்றது தான் நமக்கு தெரியும். அமேசான் காட்டில் நமக்கு தெரியாத பல மர்மங்களும் ரகசியங்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த பதிவில் அமேசான் காட்டில் இருக்கிற சில மர்மங்களும் அதிர்ச்சிகரமான உண்மைகளை பற்றியும் பார்ப்போம். அமேசான் காட்டின் பெயர் காரணம். அமேசான் காடுகளுக்கு ஏன் அமேசான் பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? பிரான்சிஸ்கோ டி ஒரேலானா அப்படின்னு சொல்லப்படுவார் 1542 வருஷம் அமேசான் காடுகளில் பயணம் செய்கிறாரு. இவர் திரும்பி வந்த அப்புறம் அமேசான் காடுகளை பற்றி ஸ்பெயின் மக்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்படி சொல்கிறப்ப அங்கே வாழ்ந்த பழங்குடியின பெண்கள் அவரை தாக்குனதாகவும் சொல்கிறாரு. அந்த பெண்களை அமேசான்ஸ்னு சொல்கிறாரு. கிரீக்கில் அமேசான்ஸ்னா பெண் போராளிகள்னு அர்த்தம். அந்த அமேசான்ஸ் தான் நாளடைவில் அமேசான் அப்படின்னு மாறி அந்த காட்டுக்கு பேராகவே மாறி போச்சு. அமேசான் காட்டோட பெயர் காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த அமேசான் காட்டில் நடக்கிற சில மர்மங்களும் அதிசயம் பற்றியும் தெரிஞ்சுப்போம். நடக்கும் மரம். பொதுவாக ஹாலிவுட் படங்களையும் சில சீரியல்லையும் கிராஃபிக்ஸ் உதவியோட நடக்கும் மரங்களை காமிச்சிருப்பாங்க. ஆனால் அமேசான் காட்டில் உண்மையிலேயே நடக்கும் மரம் இருக்குது அப்படின்றது உங்களால் நம்ப முடியுதா? ஸ்கிராட்டியா எக்ஸாரிசான்னு அழைக்கப்படுற மரம் ஒரு பனைமரம் வகையை சார்ந்தது. இந்த குறிப்பிட்ட மரம் தான் நடக்கும் மரம்னு சொல்கிறாங்க. இது தென் அமெரிக்காவில் இருக்கிற அமேசான் காடுகளுக்கு சொந்தமான பனை மரம். இது 25 மீட்டர் ஹைட்டும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்டதாக இருக்கும். பொதுவாகவே அமேசான் காட்டில் உள்ள இந்த மரம் 15லேருந்து 20 மீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் விட்டமும் இருக்கும். இந்த மரத்துக்கு ஸ்லிட் வேர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அசாதாரணமான வேர் இருக்குது. இந்த வேரோட உதயாலத்தை இந்த மரம் நடக்குது. ஹாலிவுட் பேய் படத்தில் வர்ற மாதிரி இந்த மரம் வேகமாலாம் நடக்காது. இந்த மரம் ஒரு வருஷத்துக்கு 20 மீட்டர் நகரும். இதனால தான் இதை நடக்கும் மரம்னு சொல்கிறாங்க. விசடாட் தவளை. இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தான விலங்கு எதுன்னு கேட்டால் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விலங்கோட பேரை சொல்லுவாங்க. அமேசான் காடுகளில் இருக்கிற இந்த மிகச்சிறிய தவளை தான் மிகவும் ஆபத்தான விலங்கு. தங்க நிறத்தில் இருக்கிற இந்த அழகான தவளை தான் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த விலங்குகளில் ஒன்று. இந்த தவளையோட பேர் டாட் தவளைன்னு சொல்கிறாங்க. இந்த டாட் தவளை பூமியில் உள்ள நச்சு உயிரினங்களில் ஒன்று. இந்த சிறிய தோற்றமுடைய தவளையோட விஷம் 10 பேரை கொல்லும்னு சொல்கிறாங்க. இது அமேசான் காடுகளில் இருக்கிற மற்ற விலங்கிட்ட இருந்து காப்பாற்றிக்க விஷத்தை கக்கும்னு சொல்கிறாங்க. இதுலேருந்தே நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது, அழகு எங்கே இருக்குதோ அங்கே தான் ஆபத்து அதிகமாக இருக்கும்னு. பொட்டுப்பறவை. அமேசான் காட்டில் இருக்கிற அதிசயங்களில் இந்த பொட்டுப்பறவையும் ஒன்று. இந்த பொட்டுப்பறவை இடத்துக்கு ஏற்ற மாதிரி மறையில சிறந்தது. அமேசான் காட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதோட உடலை சரி செஞ்சு மரக்கிளை உடஞ்ச மாதிரி காட்சி தரும். இந்த பறவை பொதுவாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் வெளியே வரும். பகலில் மரத்தோட உடஞ்ச கிளையாக மாறிடும். இந்த காரணத்தினால தான் அந்த பறவையை அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது, ரேராக தான் பார்க்க முடியும். இந்த பறவை ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் இருக்கும். இதுவும் அமேசான் காடுகளில் இருக்கிற ஒரு அதிசயம்தான். அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மிஸ்டர் மேக்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. கொதிக்கும் நதி. இந்த வீடியோ பார்க்குற பல பேர் பல வகையான நதியை பார்த்துருக்கலாம். ஆனால் அமேசான் காடுகளில் இருக்கிற இந்த அதிசயமான கொதிக்கும் நதி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கொதிக்கும் நதி தென் அமெரிக்காவில் இருக்கிற அமேசான் காடுகளில் தவிர வேறு எங்கேயும் இல்லை.
இந்த கொதிக்கும் நதி உண்மையிலேயே ஒரு மர்மமும் அதிசயமும் நிறைஞ்ச நதி. இந்த ஆற்றோட நீளம் 4 மைல். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றோட அகலம் சுமார் 25 மீட்டர். இந்த ஆற்றோட வெப்பநிலை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். பொதுவாக இந்த ஆற்றோட வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். தண்ணியோட கொதிப்பு நிலை 100 டிகிரி செல்சியஸ். அதனால தான் இந்த நதியை கொதிக்கும் நதின்னு சொல்கிறாங்க. அந்த நதி பக்கத்தில் வாழ்கிற உள்ளூர்வாசிகளோட கூற்றுப்படி இந்த நதியோட வரலாறு பல நூற்றாண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இது சூரியனோட வெப்பத்தினால கொதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நதிட்ட இருக்கிற ஆச்சரியம் என்னன்னா, இது குளிர்காலத்துலேயும் கொதிக்கும். இந்த நதியோட உண்மையான பெயர் சனெத்திபசிகா. இது உண்மையாலுமே சூரியனோட வெப்பத்தினால கொதிக்கலை, இது புவி வெப்பத்தினால தான் கொதிக்குது. அதாவது இந்த நதி இருக்கிற பகுதியான பெருவில் அதிக புவி வெப்பம் இருக்கு, இதனால தான் இது கொதிக்குது. ரகசியமான பழங்குடியினர்கள். அமேசான் காட்டில் மர்ம உயிரினங்கள் மட்டும் இல்லை, பழங்குடியின மக்களும் இருக்காங்க. காட்டோட ஓரத்தில் குடியிருக்கிற பழங்குடியினர் சில பேர் வெளி உலகத்தோட தொடர்பு வச்சுருக்காங்க. இன்னும் சில பழங்குடியின மக்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு வெளி உலக தொடர்பே எதுவும் இல்லை. இன்னுமே அவங்க பழங்குடியின வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. அதாவது விலங்குகளை கொன்று அதை நெருப்பில் சுட்டு சாப்பிட்றாங்க, இலைத்தலையில் ஆடையாக போட்டுக்கிறாங்க. இவங்களை பார்க்க போன யாருமே உயிரோடவே இல்லை. இவங்களை எடுத்த புகைப்படம் கூட ஹெலிகாப்டர்லேருந்து எடுத்தது தான். புல்லட் எறும்பு. நம்ம வீட்டில் இருக்கிற எறும்பு மாதிரி இது சாதாரணமான எறும்பு இல்லை. நம்ம உடலில் துப்பாக்கி குண்டு பட்ட எவ்வளோ வலிக்குமோ அவ்வளோ வலி இருக்கும் இந்த எறும்பு கடிச்சா. அதனால தான் இந்த எறும்போட பேர் புல்லட் எறும்பு. அமேசான் காடுகளில் பழங்குடியினரும் ராட்சச பாம்பு மட்டும் ஆபத்தானது இல்லை, இந்த சின்ன எறும்பு கூட ஆபத்தானது தான். இந்த எறும்பு மட்டும் நம்மளை கடிச்சுன்னா 24 மணி நேரத்துக்கு வலி இருக்கும். ராட்சச பாம்பு. அமேசான் காடுன்னு சொன்ன உடனே நம்மளில் பல பேருக்கு ஞாபகம் வர்றது இந்த ராட்சச பாம்பு தான். அமேசான் காடுகளில் மட்டும் சுமார் 70 வகையான பாம்புகள் காணப்படுதான். அதில் சில பாம்புகள் மிக பெருசுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பாம்பு நம்ம பூமியில் இருக்குதான்னு சிந்திக்கிற வைக்கிற அளவுக்கு பெரிய பாம்புகள் அமேசான் காடுகளில் இருக்குதான். ராட்சச பாம்புன்னு சொன்ன உடனே அனகொண்டா தான் நமக்கு ஞாபகம் வரும். நம்ம விஞ்ஞானிகளோட கூற்றுப்படி பொதுவாக அனகொண்டா 30 அடி வரை இருக்கும்னு சொல்கிறாங்க. சரியா 2012 வருஷம் டைட்டனோபோவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாம்பு வகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. டைட்டனோபோவா பாம்பு கிட்டத்தட்ட 42 அடி அளவு நீளமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அமேசான் காடுகளில் சுற்றி வாழ்கிற மக்கள் 160 அடி நீளமுள்ள பாம்பை பார்த்ததாகவும் அதோட வாய் 6 அடி நீளமாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. வேம்பயர் மீன், அதாவது இதை பைரா மீன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த மீன் ஒரு மூர்க்கத்தனமான வேட்டைக்கார மீன். இந்த மீன் ஒரு வாட்டி சண்டை போடணும் முடிவு பண்ணுச்சுன்னா விடவே விடாதான், 2ல் 1 பார்த்துடுமா. இந்த மீனோட பல் நலத்தான் இதை வேம்பயர் மீன்னு சொல்கிறாங்க. இப்படி பயன்படுத்துகிற மாதிரி தோற்றத்தில் இருக்கிற இந்த மீன் மனுஷங்களை துன்புறுத்தாதான். இதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுனா அதுக்கு ஈக்குவலான வேட்டைக்கார மீன் வகையான பிரானா தான். சேடஸ்ட் ஃபேக்ட். காடழிப்பு காரணமாக ஒவ்வொரு நொடியும் 1.5 ஏக்கர் அமேசான் காடுகளில் நம்ம இழந்துட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் சுமார் 137 இனங்கள் அழிஞ்சு வந்துட்டே இருக்கு. இதே நிலைமையில் போனால் அமேசான் காடுகள் முழுசுமே இன்னும் ஒரு 40 வருஷத்தில் அழிஞ்சிடும் அப்படின்றது உறுதி.